அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய இயக்குனர்கள், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், பிக் ஹலோ. மாரி சார் பற்றி என்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது. அவரோட ட்ராவல் பண்ண பைசனில் ட்ராவல் பண்ண ஜேர்னியில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஆனால் அது அந்த மேடையில் பேச விரும்புகிறேன். வாழைங்கிற படத்தை நான் போன வருஷமே பார்த்துட்டேன். அண்ட் பார்த்ததுக்கப்புறம் மாரி சார் சொல்லியிருந்தார், இது அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம்னு. எப்படி ஒரு மனிதர் இவ்வளோ வழிகளையும் தாங்கி கொண்டு வாழ்க்கையில் கடந்து வந்தது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா இந்த மாதிரி இத்தனை சோக நினைவுகளையும் அதாவது அந்த மாதிரி விஷயத்த ஒரு படமாக இருக்கிறது வந்து ஒரு அசாத்தியமான விஷயம். ஏன்னா மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்த திருப்பி போய் உணர வேண்டியதாக இருக்கும். அது எடிட்டில் இருக்கலாம், டைரக்ட் பண்ணும்போது இருக்கலாம். ஸோ அது ஒரு மிக கஷ்டமான விஷயம். அது பயங்கரமாக வளைச்சிருக்கும் சாருக்கு. ஸோ ஆனால் இருந்தாலும் அவரோட கதைகள், அவரோட மக்களோட கதைகள், அது எல்லார்ட்டையும் போய் சேரணுன்றதுனால அவர் இரவும் பகலும் பார்க்காம உழைக்கிறாரு. எல்லா படத்துலையும் அப்படி தான் உழைக்கிறாரு. ஸோ அவரை வாழ்த்த எனக்கு வயசு இல்லை. ஆனால் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் அண்ட் விடாமுயற்சி இந்த ரெண்டு விஷயம் வந்து நான் முதல்ல நேரடியாக பார்த்தது வந்து எங்கள் அப்பாட்ட, அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் சார்கிட்ட தான். ஸோ அது வந்து நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. ஐ திங்க் நீங்கள் பேசும்பொழுது ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் ஏதோ ஒன்று உள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. லாட் ஆஃப் எமோஷன்ஸ் அது கன்வே ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த வாழை ட்ரெய்லர் பார்க்கும்போது? வாழை பற்றி நீங்கள் படம் பார்த்து, அதாவது ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்து ஒரு வாழைத்தோப்பில் வேலை பார்க்குற ஒரு பையனாக இருந்துட்டு இவ்வளோ கனவுங்களை சுமந்து அதுக்கப்புறம் சென்னை வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சு இங்கே வந்து உட்காந்துருக்கிறாருன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து அவரோட உழைப்பு தான், அவர் தன்னம்பிக்கை தான், விடாமுயற்சி தான். ஸோ அவர்கிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன். நான் அவர்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அவர் எனக்கு ஒரு அப்பா மாதிரி, ஒரு அண்ணன் மாதிரி, ஒரு குரு மாதிரின்ட்டு. ஸோ இங்கே நான் நிறைய விஷயம் சொல்லலாம், இருந்தாலும் புரியுது. அடுத்த படம் வரும்போது நான் கண்டிப்பாக பேசுவேன். ரஞ்சித் சார் ரொம்ப நன்றி, தங்கலானுக்காக ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன் அப்பாவை பார்க்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் பைசனுக்காக. தேங்க்யூ. வந்து தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட பேசிட்டு, ஸோ ஐ எம் ரியலி நர்வஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபவுட் வாழை, இது ஐ டோன்ட் திங்க் வாழை இஸ் அ சினிமா. ஐ திங்க் இட்ஸ் அ ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். அப்போது எனக்கு தெரியாத, லைக் ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் டசன்ட் நோ அ லைஃப் லைக் தட். இட்ஸ் மாரிஸஸ் லைஃப். அவங்க கூட பைசன் ஒரு படத்தில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் அவங்கள பர்சனலாக கொஞ்சம் எனக்கு தெரியும். அதனால் எனக்கு அந்த படம் பார்க்கும்போதே எனக்கு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், லைக் அந்த பையனை பொன்வெயில பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மாரிசன் தான் ஞாபகம் வரும். அண்ட் வந்த போதெல்லாம் ஐ saw him and the life he has lived with the entire village or the people there. அவங்க கூட இந்த படம் ஒரு படம் இல்லாமல் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாருக்கும் தோணும் அது தியேட்டரில் பார்க்கும்போது. பட் ஆஸ் அன் ஆக்டர் ஹூ ஹஸ் ஒர்க்ட் அண்டர் ஹிம், எனக்கு தெரியும் அங்கே என்ன நடந்திருக்கும், எப்படி ஷூட் பண்ணியிருக்கோம் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த கிராமம், அந்த சினிமாவில் இருக்கிற ஆளுங்க எல்லாரும் லைக் ஃபார் மீ, ரஜிஷா, ஆல் ஆஃப் அஸ், தே ஆர் வெரி க்ளோஸ் டு அஸ். So we know the experience and I feel I'm very, very privileged to be a part of this learning experience. Thank you so much for this opportunity, and to all the artists who have performed in the film. You guys are like real inspiration. I think நான் நிறைய கற்றுக்கணும் from them. அவ்வளோ ரியலாக ஒரு செகண்ட் கூட ஆக்டிங் பண்ணுறேன்னு ஃபீல் ஆகலை எனக்கு. ஸோ இட்ஸ் a true inspiration and I really wish நீங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும். உங்கள் லைஃப்பில் இருக்கிற நிறைய ஸ்டோரிஸ் கொஞ்சம் எனக்கு தெரியும், ஆனால் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் சினிமாவாக பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராட்ஸ் இன் அட்வான்ஸ். பீப்புள் ஆர் கோனா லவ் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் அனுபமா. நான் ஒரு படம் தான் எடுத்திருக்கேன் நான் ப்ரொடியூசராக. ஸோ
மேலே கூப்பிட்டுருக்கிறது வந்து நான் அதுக்காக கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கல. இங்கே இந்த ஸ்டேஜில் ஏற்றிருக்கிறதுக்கு காரணமும் மாரி செல்வராஜ் தான். ஒரு மாரி செல்வராஜோட நண்பனாக அவங்க குடும்பத்தில் ஒருத்தனாக இங்கே வந்திருக்கேன். அந்த விதத்தில் எனக்கு இது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான மேடை தான். இந்த இந்த இவ்வளோ பேர் இவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்து அவங்க ஃபேமிலியில் திவ்யா அவங்க அம்மா எல்லாம் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியும். அதுக்கு கொஞ்சமும் குறையாமல் எனக்கும் அதே நெகிழ்ச்சியாக இருக்குது. ராம் சார் அங்கேருந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக தான் இதை பார்த்துட்ருக்காரு. நான் இந்த படத்தை பற்றி பேசலை இப்போது, ஏன்னா அது ரொம்ப இங்கே இருக்கிற ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாமே பேசுவாங்க. நான் என்னோட மாறி கொடுக்குற பழக்கம் தான் எனக்கு ரொம்ப பேசணும்னு தோணுச்சு. நான் ராம் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணுன்னு போனேன், ஆனால் உருப்படி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல. மாறி வந்து ஃபஸ்ட் படத்துலேருந்து உயிரை கொடுத்து அவரோட லைஃப் அப்படியே சார்கிட்ட கொடுத்துட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு உண்மையாலுமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததுனால இப்போ ஒரு மாரி செல்வராஜாக இருக்கார். நான் வந்து ஓபி அடித்து சுற்றிட்டு இருந்த ஒருத்தர் ஒரு ப்ரொடியூசராக இருக்கேன், அதுதான் உண்மை. மாரி வந்து ஒரு செல்வம் தான் கூப்பிடுவோம், மாரின்னு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. செல்வம் வந்து படம் பண்ணுறது வந்து நம்ம இவ்வளோ வசூல் பண்ணிடணும், நம்ம எல்லாம் இவ்வளோ பாராட்டணும், இவ்வளோ விருது கொடுக்கணும், அந்த காரணத்துக்காகலாம் கிடையாது. செல்வத்திட்ட வந்து சொல்கிறதுக்கு நிறைய கதை இருக்குது, அவர்கிட்ட நிறைய உண்மை இருக்குது, அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே காது கொடுத்து கேளுங்க அப்படின்றது தான் செல்வத்தோட ஆசை. அது அவரோட கதைகளில் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. நிறைய பேர் அது காது கொடுத்து கேட்குறாங்க, நிறைய பேர் காதை மூடிக்கிறாங்க கேட்காம. பட்டு இந்த படம் வந்து மாரியை பிடிக்காதவங்களுக்கும் இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இதில் அவ்வளோ உண்மை இருக்குது. உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, மாறி தொடர்ந்து அவர்கிட்ட இருக்கிற லைஃப்பில் இருக்கிற உண்மையை இன்னும் லவுடாக சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா மாறி சந்தித்து வந்த தடங்கள்லாம் வந்து ரொம்ப நிறையா. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது இப்போ இங்கே ஃபேஸ் பண்ணுறதுனால அவர் திரும்ப போகிறதே கிடையாது. தொடர்ந்து அவர் வந்து அவர் கிடச்சிக்கிற ஒரு மீடியம் தான் இந்த சினிமா. இந்த சினிமா இல்லாட்டி அவர் வந்து ஒரு கூத்து கலைஞனாவோ ஏதோ ஒரு இடத்துலையோ போய் அவரோட கதைகளை தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருந்திருப்பார். அந்த விதத்தில் எனக்கு மாரியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு இதில் சார் எப்படி ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாருன்னு நான் சொல்லணும். ராம் சார் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து சேர்ந்த ஒருத்தங்களை அடுத்தடுத்து ஒரு படம் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க, இல்லை பண்ணாமல் போவாங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுப்பாங்க. இதை தான் நான் பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சார் வந்து என்னென்னா மாரியை அவ்வளோ மெருகேற்றி அவருக்கு இருக்கிற டேலண்ட் அவருக்கே புரிய வச்சு அவர்கிட்ட அவ்வளோ கதைகள் இருக்குதுன்னு அவர் நம்ப வச்சு அவர் மாரிக்கு கிராஃப்ட் கற்றுக் கொடுத்தது கற்றுக்கிட்டாருன்றதை தாண்டி அவர் ஒரு புக் எழுதினார், மறக்க நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த மறக்கவே நினைக்கிறேன் புத்தகத்தை எழுதிட்டு அவர் போய் பார்க்காத ஆட்களே கிடையாது. எல்லா எழுத்தாளர்கள்கிட்டையும் எல்லா இயக்குநர்கள்கிட்டையும் என் அசிஸ்டண்ட்டு செல்வம் இப்படி ஒரு புக்கு எழுதியிருக்கான், அதை நீங்கள் படிங்க, படிச்சுட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்கள், அதை பற்றி எழுதுங்கன்னு சொல்லி அவ்வளோ பேர்த்தையும் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட ரோல்ன்றது ரொம்ப பெருசு. அது செல்வம் சொல்லும்போது எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி தான் ரஞ்சித் அவர்களோடதையும் நான் பார்க்குறேன். ரஞ்சித் அவர்கள் வந்து வெறும் டைரக்டராக மட்டும் இல்லை, அவர் ஸ்டார்ட் பண்ண நீலம் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ஒரு நீலம் சோஷியலாக இருக்கட்டும், அவர் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காரு. அந்த மூமெண்ட்டோட முக்கியமான தொடக்கமாக பரியரும் பெருமாள் இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அப்புறம் மாரியை ஒரு தடவை பார்க்கும்போதும் பரியரும் பெருமாள் தான் அவரோட பெஸ்ட்டுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து வாழை தான் அவரோட பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது அடுத்தடுத்து வர படங்களும் மாரியோட பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லுவாங்க நான் நம்புகிறேன். பைசனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இதில் நடித்த எல்லாருமே வந்து அன்பிலீவபிளாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதில் சிவனேந்தன் கேரக்டர் பண்ணவங்களாக இருக்கட்டும், சேகர் பண்ணவங்களாக இருக்கட்டும், அப்புறம் இதை ப்ரில்லியண்ட்டாக ஷூட் பண்ணியிருந்த தேனீஸ்வர் சார், அவருக்கு ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவர், அப்புறம் குமார் கங்கப்பன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்ட் டைரக்டர் அவர். அண்டு இதோட சோலை வந்து அவ்வளோ அழகாக சவுண்டில் கொண்டு வந்த சந்தோஷ் நாராயணன் அவர்கள், அவரோட ஒர்க்கும் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் சுரேன், சவுண்டில் ஒர்க் பண்ண சுரேன், மொத்தமாக இவங்களோட உழைப்புலாம் இது ரொம்ப முக்கியமானது. அண்டு இப்போ நம்ம ஓடிடி வந்து படங்கள் வாங்குறதில்ல, சின்ன படங்கள் அப்படின்றதுல நிறைய இடத்துல பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். ரஞ்சித் அவர்களும் சரி, இப்போ நிறைய தயாரிப்பாளர்களும் அது மேடையில் பதிவு பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அது உண்மையும் தான். இப்போ ஒரு சின்ன படமோ ஒரு மீடியம் சைஸ் படமோ எடுத்து அது விற்கிறதுன்றது அவ்வளோ சிரமமாக இருக்குது. பட் அதே காலகட்டத்தில் வாழை மாதிரி ஒரு படத்தில் வெறும் ஒரு இயக்குனர் அவரோட கதையை மட்டும் நம்பி இப்படி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னே வந்த ஹாட் ஸ்டார் பிரதீப் சார், கிருஷ்ணன்குட்டி சார், பாலா சார், நரன் சார், அந்த என்டையர் டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அதோட தேட்டரிக்கல் வாங்கி பண்ணுற திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ, லவ் யூ மாரி. தேங்க்யூ அருண் கே விஸ்வா அவர்களுக்கு. அடுத்ததாக
எப்போவுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம நிறைய அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸை எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம தமிழ் சினிமாவில் அவ்வளோ அழகாக தனக்குன்னு ஒரு தனி உலகம் கிரியேட் பண்ணி நம்மளை எல்லாரையும் அப்படியே அந்த ஸ்க்ரீனோடு க்ளூடாக உட்கார வைக்கக்கூடிய இயக்குனர் நிச்சயமாக இவர் தான். நல்ல பாடகர், நல்ல நடிகர், நமக்கு எல்லாருக்கும் மிக பிடித்த இயக்குனர், தற்பொழுது இசையமைப்பாளரும் கூட இயக்குனர் மிஷ்கின் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓப்பனிங் ஷாட்டில் ஒரு பெரிய 2 ஹெலிகாப்டர் வருது ஆக்சுவலாக. அதுலேருந்து ஒரு பொண்ணு மஞ்சள் கலர் சாரி வந்து ஃபுல் டான்ஸ் ஆக்சுவலி. அந்த மாதிரி ஒரு டான்ஸை நான் பார்த்ததே கிடையாது. அது கிளைமேக்ஸில் வந்து ஒரு 250 பேர் அடிச்சு கொள்கிற மாதிரி. என்னால் படம் பாட்டு வந்து வெளியே ஒன்றுமே பேச முடியல. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இருக்காது. நான் ஷூட் பண்ணிக்கிட்டேன். எங்கள் ப்ரொடியூசர் இங்கே தான் உட்காந்துருக்காரு. எங்கள் ப்ரொடியூசர் கூப்பிட்டு ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு வந்து பேசு அப்படின்னாரு. நான் அந்த படத்தை ஒரு 2 வாரத்துக்கு முந்தி பார்த்தேன். ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். நான் வந்து கொட்டுக்காளியும் வாழையும் பார்த்துட்டு ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப்னு சொல்லுவேன் 2 படத்தையும். எப்பொழுதுமே ஒரு செஞ்சுரியினுடைய கடைசி பகுதி அல்லது முதல் பகுதி, அதாவது 25 அல்லது 75ல் ஒரு பெரிய ரெனயசன்ஸ் நடக்கும். அந்த மாதிரி இந்த 2025ல் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரெனயசன்ஸ் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. நம்ம சொல்லுவோம் வந்து இந்தியா அந்த தேசத்தில் வந்து ஒரு தமிழகம் வந்து ஒரு சவுத் சைடு வந்து ரொம்ப அப்படி இருக்கும். ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்தோம்னா நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும். பட் இந்த 1925ல் வேர்ல்ட் சினிமா அப்படின்னா 2 சினிமா தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக வேர்ல்ட் சினிமாவுக்கு நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய போய் கதவை தட்டியிருக்கோம். வெற்றிமாறன், ராம, உங்கள் எல்லா படமே அந்த ஆஸ்பிரேஷனோடைய நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கூட கீழே இல்லை. ஒரு ஃபாஸ்பின் இருக்கோ, ஒரு ஹெர்சாக்கோ, ஒரு குரோசாவாக்கோ நம்ம கொஞ்சம் கூட கீழே இல்லை. அவங்கள்ட்ட தான் கற்றுட்டு வந்தோம். ஆனால் we can go and knock the doors-ன்னு சொல்லிட்டு நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஐ வுட் சே அந்த உலகத்தின் அந்த வேர்ல்ட் சினிமாவினுடைய அந்த கோட்டை கதவை 2 படம் இந்த வருஷம் உடைச்சிருக்கு. ஒன்று வாழை, இன்னொன்று கொட்டுக்காளி. நான் வந்து கர்ணன் படத்தை பார்த்துட்டு வந்து எங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வந்து நான் நிறைய படம் பார்க்குறதில்ல. காரணம் என்னென்னா, ஒரு படம் நல்ல படம் பார்த்துட்டா அது வந்து 1 வாரம் ஒர்க்கு எனக்கு. ஒரு கெட்ட படம் பார்த்துட்டா 1 வாரம் ஜுரம். பிகாஸ் 1 மூவி மோட்டிவேட்ஸ் மீ, 1 மூவி மேக்ஸ் மீ ஷிட் ஆக்சுவலி. நான் வந்து கர்ணன் படம் பார்த்துட்டு வந்து ஒரு பர்டிகுலர் சீன் எடுத்து என் அசிஸ்டன்ஸை வந்து சொன்னேன். ஒரு படத்தை எப்பயுமே படம் பார்த்துட்டு வந்து என் அசிஸ்டன்ஸோட டிஸ்கஸ் பண்ணும். அப்போ கர்ணனில் ஒரு சீனை வந்து பார்த்து சொன்னேன். ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு அப்பாவும் ஒரு பெண்ணு வந்து உட்காந்துருக்காங்க. 2 பேர் வந்து அந்த பெண்ணை, அந்த குழந்தைய ஒரு அப்பாவுக்கு முன்னே அசிங்கமாக அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறதை வந்து எடுத்திருப்பான். அப்போ அவனுடைய ஷார்ட் டிவிஷன்ஸை வந்து நான் சொல்லி எக்ஸாக்டாக என்ன ஷார்ட் டிவிஷன்ஸ் பண்ணணும் அதை அப்படியே சொல்லிவிட்டு நான் சொன்னேன், டேய் இது ஒரு வருஷம் எழுதியிருக்காண்டா, இப்போ நம்ம இருந்தால் எப்படி பண்ணுவோம், நீங்கள் இருந்தால் எப்படி பண்ணணுன்றான்னு சொல்லி கொடுத்தேன். பிகாஸ் ஒரு படத்தை பார்த்தா பிறகு, இப்போ வெற்றிமாறன் படம் பார்த்து ஒரு ஷார்ட் வச்சிட்டோன்னா அந்த ஷார்ட்டை வந்து நான் பார்த்து அதை ரிசீவ் பண்ணி, இஃப் இட் இஸ் எக்ஸ்ட்ராடனரி ஐ வில் டேக் தட் இன் டு மை மேரோ. அப்போ நான் சொல்லும்போது வந்து இல்லைடா மாறி வந்து இன்னும் கிராஃப்ட் வந்து அப்படி இருக்குடா, நல்ல ஃபிலிம் மேக்கரான கிராஃப்டை வந்து இன்னும் வந்து அவன் பாலிஷ் பண்ணண்டா அப்படின்னு சொன்னேன். மை ஃப்ரெண்ட்ஸ், யூ டோன்ட் பிலீவ், நான் வாழை பார்த்தா பிறகு ஐ வாஸ் அஸ்டவுண்டட், ஐ வாஸ் ஷெல் ஷாக்ட். அவன் வந்து ஒரு படத்தை அவனுடைய ரூட்ல இருந்து சொல்லும் போதே உடனே அவனுடைய மிச்ச படங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே வரும். கிட்டத்தட்ட ஒரு 2 டிவிஷனாகத்தான் இப்போ தமிழ் சினிமாவாக மாறி இருக்கு. சப்போர்ட் அண்ட் நாட் சப்போர்ட், இதெல்லாம் நிறைய பாலிடிக்ஸ் நடந்துருக்கு. ஆனால் இதை அவன் சர்பாஸ் பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான், ஒரு கதையை தன் வாழ்நாளில் அவன் வாழ்க்கைக்குள்ள அவனுடைய ஒட்டுமொத்த வழி, சந்தோஷம், காதல், நட்பு, எல்லா எமோஷன்ஸ்களும் ஒரு 8 வயசு 9 வயசு பையனுக்குள்ள இருக்கும்ல, அதை வந்து நம்மள்ட்ட வந்து எடுத்து காட்டிருக்கான்.
இந்த வாழையில். இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கெல்லாம் ஒரு 7 வயசுலேருந்து இந்த சைல்டுஹுட்னு சொல்லுவாங்கல்ல, அதோடைய மெமரிஸ் வந்து நம்ம தலைக்குள்ள அப்படி இருக்கும் சாவுற வரைக்கும். என்னை பொறுத்த ஒரு மனிதனுடைய மரண படுக்கையில் அவன் கடைசியாக ஒரு இமேஜ் வரும் பார்த்தீங்களா, நிறைய இமேஜ் வரும். அம்மா வரும், அப்பா வரும், அவன் பெத்த குழந்தையுடைய இமேஜ் வரும், என் மகள் வரும், இப்படிலாம் வரும்ல. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக வர இமேஜ் அவன் சைல்டுஹுட்டில் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு இமேஜும் ரொம்ப சோகமாக இருந்த இமேஜும் அவன் சாகும்போது வரும். அது ஒரு நார்மல் பீப்புள்னால அதை வந்து வெளியே சொல்லலாம். ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும்தான் அதை ஒரு நாவலாக எழுத முடியும், ஒரு புதினமாக படைக்க முடியும், அல்லது ஒரு பயோகிராஃபியாக எழுத முடியும். வெரி ரேர்லி in the whole world of cinema there are very few directors are able to articulate their inner experience. அது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த மாரி செல்வராஜுக்கு நடந்திருக்கு. he was able to articulate எப்படின்னா, இந்த குழந்தை வந்து ஒரு அரை மணி நேரம் அம்மா காணாம போயிட்டா அழுவும் பார்த்தீங்களா, அந்த தொண்டைக்குழி அப்படி இது அந்த மாதிரி அழுதுருக்கான். உடனே நம்ம நினைக்கலாம், ஓ ரொம்ப சோகமான படமா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த 10 இயர்ஸ்ல நான் பார்த்த சந்தோஷமான படம் இந்த படம். அந்த வாழை எவ்வளவு பச்சையா இருக்கோ பசுமையா இருக்கோ அந்த அளவு பசுமையான படம் இந்த படம். வேர்டன்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, வேர்டன்ட்னு. அது ஏன் அவன் நம்மள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, அவனுக்கு ஒரு மொழி இருக்கு. அந்த 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 தியாகராஜன் குமாரஜா சொன்னா, டெக்னிக்கலா இஸ் எவால்வ்ட் அப்படின்னு இருக்கான். நம்மளுடைய முதல் படம் எப்பொழுதுமே தோல்வி படம். ஒரு டைரக்டர் வணிக ரீதியில் வின் பண்ணிடுவோம், ஆனால் நம்மளுடைய ஃபார்மில், நம்மளுடைய ஆர்ட்டில், நம்மளுடைய அடைகாத்தல்ல, நம்மளுடைய ப்ரீவியஸ் மூவி ஆல்வேஸ் எ பேட் ஃபிலிம். அதனால தான் எல்லா டைரக்டரும் இங்கே இருந்தவங்க எடிட் பண்ணி முடிச்ச உடனே அந்த படத்தை ஹேட் பண்ணிடுவாங்க. they will be spending years and years to edit the film. Once it is edited, when it is projected on the screen, it is a bad film. அவருடைய மிச்ச படங்கள்லாம் அப்படி தான் இருப்பான். ஒரு நல்ல டைரக்டர் அப்படி தான் இருப்பான். இந்த படம் வாழ்நாளில் I don't think he can make a better film than this. Mari, you can't do, I believe so. Because so much of truth in this film. ஏன் ட்ரூத்னா, ட்ரூத்தை எங்க கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு 8 வயசு பையன்ட்டு நீங்க பேசும்போது ஒரு 6 வயசு குழந்தைகிட்ட தான் அவ்வளோ ட்ரூத் இருக்கும். மாறி அதுக்கப்புறம் நிறைய ஃபிக்ஷன்லாம் மிக்ஸ் பண்ணலாம். ஆனா இந்த படத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு தாய்ப்பால் போல வந்து அவன் வந்து இந்த படத்தை சொல்லியிருக்கான். இந்த படத்துல நான் வந்து ஃபார்முக்கு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியன்றேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவன் பார்த்த வாழ்க்கையை, மறக்க முடியாத வாழ்க்கையை, நிறுத்தவே முடியாத அந்த அழுகையை, நிப்பாட்டவே முடியாத அவன் புன்னகையை இந்த படத்துல அப்படியே உறைஞ்சு போய் வச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்ம் அந்த படத்துல வந்து அவன் போயிட்டு கேரக்டர் நடக்க சொல்லிட்டு அவன் போய் நின்று பார்த்துருக்கான். இங்க நின்று நான் பார்த்தனா, அங்க நின்று பார்த்தனா, இங்க கேமராவை வைக்கலாமா அப்படின்னு அப்படியே ஒரு கோழி தன் குஞ்சுகளை அடகாக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கோழியாக அவன் கேமராமேனா ஆகணும். கேமராமேன் சொல்ல மாட்டேன், நல்ல பையன், பட் ஆனால் இது முழுக்க மாரியினுடைய விஷன். நண்பர்களே, இந்த மாதிரி ரேரஸ்ட் ஃபிலிம்ஸ் வந்து இது வந்து ஒரு பெரிய அனுபவம். நம்ம தமிழ் சினிமாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய தம்பிட்டு பேசிக்கினேன். நான் சொன்னேன் வந்து, டேய் ரஜினி சார் வச்சு ஒரு படம் பண்ணடா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, நான் பார்த்தேன், பிடிச்சிருந்தேன். அவன் சொன்னான், சார் என்ன சார் உங்களுக்கு இந்த படம்லாம் பார்ப்பீங்களா? நான் சொன்னேன், இல்லைடா, ரஜினி சாரை ஒரு கேமராவில் வந்து அது ஒரு பெரிய ராஜநாகம், அது படம் எடுத்து ஆடும், அது ஒரு கேமராவில் வந்து அடக்கிறது ரொம்ப கஷ்டம்டா, அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கடான்னு சொன்னேன். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஃபார்மை, ஆனால் இந்த ஃபார்ம் இந்தியாவின் மிக முக்கியமான, நான் சொல்லுவேன், குருசவா சொல்றாரு, இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்தியா யூ மஸ்ட் சி பதேர் பஞ்சாலின்னு சொல்வார். அண்ட் ஐ வுட் சே, இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்நாடு, ப்ளீஸ் வாட்ச் வாழை. இந்த படத்தை பார்த்துட்டு வந்து நிறைய சொன்ன மாதிரி, இல்லை சார் இது வந்து ஒரு படம் மாதிரி இல்லை. ஆமாம், படம் மாதிரி இருக்காது, இது வந்து பாடம்.
இது வந்து உங்கள் வாழ்க்கை. இதில் ஒரு டீச்சரை பற்றி சொல்லியிருப்பான். நம்ம வாழ்க்கையில் அம்மா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் சொந்தம் இல்லாத ஒரு சொந்தம், அது யாருன்னு கேட்டால் டீச்சர் தான். நம்மளோட டீச்சர். அந்த டீச்சர்கிட்ட தான் நம்ம வந்து அதை வந்து காளியாக பார்க்குறதா, தேவியாக பார்க்குறதா. அம்மா கிடையாது, தங்கச்சி கிடையாது, அக்கா கிடையாது, ஆனால் அவங்க யார் அப்படின்னு பெரும் பெரும் தவிப்பு இருக்கும் அந்த குழந்தை. அதாவது இந்த கம்மிங் ஆஃப் ஏஜினுடைய முதல் பெண் அவ. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த குழந்தைக்கும் அந்த டீச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எந்த படம் இந்த மாதிரி போர்ட்ரே பண்ணதே இல்லை. அந்த டீச்சரா வந்து ஒரு குழந்தையை நடிச்சிருக்கா. ஓ வாட் அ பெர்ஃபார்மன்ஸ், ஓ மை காட். அவளையும் மலையாளத்துல தான் கூட்டி வந்திருக்கான். அதான் பெரிய வருத்தம். டீச்சருங்களே இல்லை போல ஆக்சுவலாக. ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். நான் நிறைய பேசலாம், நான் ஷூட்டிங்கை விட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு தான் ரொம்ப நாகரிகமாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இந்த மேடையை விட்டு இறங்குறேன். என்னை பற்றி திட்டுறவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசோட ரொம்ப கஷ்டத்தோடு தான் நான் அந்த மேடையை விட்டு இறங்க போகிறேன். போன படம் ஒட்டுக்காளியில் நிறைய பேசினேன், ஒரு குத்து டான்ஸ் ஆடினேன், அதுக்கு பெரிய மரியாதை கிடச்சிது. ஒரு 50 பேர் நல்ல காணொலி போட்டு திட்டினாங்க. நண்பர்களே, மேடையில் பேசுகிற மாதிரி போர் எதுவுமே கிடையாது. அட்டர் போர். ஐம் நாட் ஸ்பீக்கிங், ஐம் ஜஸ்ட் பெர்ஃபார்மிங் லைக் எ clown. And I'm very sure I'm the most sad clown. இந்த 2 படங்களும் என் வாழ்க்கையை உருட்டி போட்டு விட்டதையா. இந்த 2 படங்களும் என் நாக்கை அப்படியே ஒரு முடிச்சு போட்டுருச்சு என் நாக்கில். எனக்கு பேச முடியல. அப்போ நாங்கள் பேசும்போது அடுத்த வார்த்தை என்ன தெரியக்கூடாதுன்னு நான் பேச ஆசைப்படுறேன். ஏன்னா நான் அடுத்த வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா நான் நல்லா பேசுனேன்னா, வெற்றிமாறன் நல்லா பேசுனானா, ராம் நல்லா பேசுனான்னு இப்படி ஆயிடும். அதனால நான் கெட்ட வார்த்தைகள் பேசுறதையும் தயவு செய்து பொறுத்துக்கங்கன்னு சொல்ல வரேன். ஒரு பெண்ணை பார்த்து நீ நல்லா இருக்கமா, அழகா இருக்கமா சொன்னா, அப்படிங்க என்ன மாதிரி இருக்குடி அப்படின்னு சொன்னாதான் அவள் அழகு. அப்படி சொல்ல விடுங்க. இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோடு நான் மேடையை விட்டு இறங்குறேன். நான் எதுவுமே பேசல. ப்ளீஸ் வாட்ச் திஸ் மூவி. ப்ளீஸ் bloody watch this movie. It is going to transport you to some other level. ஒரு குரோசவாவையும் ஒரு பிரசானையும் நான் கண்டுபிடிச்சிக்கன்னு சொல்லுவேன். நான் மாரி செல்வராஜையும் கொட்டுக்காளியினுடைய டைரக்டர் வினோத் ராஜையும் என்னுடைய ஆதர்சமான என்னுடைய நண்பர்கள். இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர், உலகத்தின் மிகச்சிறந்த டைரக்டர் நான் பார்க்கறது வந்து வெற்றிமாறன், ராம், என் குழந்தை பேர் டக்குன்னு வரலடா, எமோஷனல் தியாகராஜன் குமார்ராஜா. உடனே எழுதுங்க தண்ணி போட்டாருப்பாங்க. நான் தண்ணி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக. நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன், ஒல்லி ஐட்டம் பாருங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் 6 பேக்ஸ் உள்ள டேரக்டர் நான் தான் இந்தியாவில். அது இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தை பாருங்க. நண்பர்களே, நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம், நிறைய படம் பார்க்குறோம். அதாவது வந்து எந்த ரீசனுமே இல்லாமல் ஒரு தேட்டருக்குள்ளே போகிறோம். எந்த ரீசனும் இல்லாமல் ரொம்ப சீப்பான படங்கள்லாம் இந்த கண்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. ரொம்ப மோசமான டைலாக்லாம் வந்து இந்த காதுகள் எக்ஸ்போஸ் ஆகுது. இந்த ஒரு வாழை மரத்தை தொட்டு இருக்கீங்களா? வாழை மரத்தை அறுக்கும் போது ஒரு கிராக் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும், அதை கேட்டிருக்கீங்களா? வாழையினுடைய பழத்தை வந்து மேலே ஏறி பறிச்சு அந்த படத்துல அப்படி ஒரு குழந்தைக்கு கொடுக்குறான். அப்படி அதை உரிச்சு சாப்பிட்டுருக்கீங்களா? தட் இஸ் த மோஸ்ட் பிரைமல் எக்ஸ்பீரியன்ஸ். அதான் நம்ம விட்டுட்டோம். ஆக்சுவலாக ஐ எம் வெரி ஹாப்பி திஸ் மூவி. இந்த படம் நிச்சயமா மக்களை, அதான் சொல்றேன், சில படங்கள் வந்து அது வந்து மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகும்னா, நீங்க சாவுற வரைக்கும் இந்த படத்தை பார்ப்பீங்க. இந்த படத்தை ஓடிடியில் வந்த பிறகு உலகத்தில் உள்ள எல்லாருமே பார்ப்பான். ஸ்பானிஷ் அமெரிக்காவில் அங்கே வந்து ஸ்பானியர்ஸ்ல அங்கே வாழைமரம் இருந்தா, மெக்சிகோவில் வாழைமரம் இருக்கா, அவன் ஐடென்டிஃபை பண்ணிப்பான். அந்த மாதிரி ஒரு படம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சாங்க. அவன் பேர் கலையரசா ராஸ்கல் எந்திரா. அவன் வந்து நான் தான் அவனை அறிமுகப்படுத்தினேன். ஃபுல் கஞ்சா அடிச்சு வந்த மாதிரி வந்தான் ஆக்சுவலாக என் படத்தில். வந்து நடிச்சு கொஞ்சம் நிறையவே பேசுவான். ஊர்லாம் பேசுவான். அவன் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். வா, அவன் அந்த வாழ்க்கையை பார்த்துருக்க கூட மாட்டான். அவனுக்கு எப்படி லுங்கி கட்டணும், அவனுக்கு எப்படி வாழையை சுமக்கணும். ஐயா, இந்த படத்தில் வாழையை சுமந்திருக்காங்க. ஐயா, வாழையை சுமந்திருக்காங்க. ஒரு தாய் தன் குழந்தையை சுமந்தது மாதிரி சுமந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா நடிச்சடா. ஐ லவ் யூடா. ரொம்ப நல்லா நடிச்சடா.
தேர் இஸ் மைல்ஸ் டு கோ அண்ட் யூ ப்ரூவ் தட்ஸ் சூரிய அளவு இல்லை, இருந்தாலும் சூரிய பக்கத்தில் வந்துட்டேன். தேங்க்யூ. உலகத்திலே ரொம்ப சந்தோஷம் ஆர்ட்டை பார்த்து ரசிக்கிறதும், அதை ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களோட உட்காந்து ஆர்டிகுலேட் பண்ணுறது தான். ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு என்னமோ ஒரு 4 ஆர்கெஸ்ட்ரம் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். சாரோட ஸ்கூல்னு வருது. என்னோட தமிழ் டெபியூ சார் கூட கர்ணன், அதுக்கப்புறம் இப்போ பைசில் நடிச்சிட்டு இருக்கேன். சாரை பற்றி எல்லாரும் பேசியிருக்கோம். அவன் எங்கள் குரு, என் டீச்சர். இட்ஸ் நாட் மை ஸ்பேஸ் டு டாக் அபவுட் ஹிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லணும்னு, நம்ம ஒரு செட்டில் போய் நடிக்கிறதுக்கு நம்ம போகும்போது யூ லிசன் டு டைரக்டர். நமக்கு ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, நம்ம டைரக்டர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த ஊர் மக்கள். நம்ம 2 படத்தில் பண்ணும்போதும் அவரை பார்த்து தான், அவரை ரசித்து தான், அவரை அப்சர்வ் பண்ணி தான் நடிச்சிருக்கேன். ஒரு வாட்டியும் மாரி சார் படம் பண்ணும்போது ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஃபுல்லாக சரண்டர் ஆகி, ஃபுல்லாக அவ்வளோ வித் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் வாழை ஸ்பெஷலி நம்ம எல்லாரையும் லைஃப்பில் நடந்திருக்கிற ஒரு இன்சிடெண்ட், நமக்கு ஒரு ட்ராமா இருக்குது, ஒரு இன்சிடெண்ட் இருக்குன்னா அதை பற்றி யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஆனால் அந்த இன்சிடெண்ட்டை பற்றி ஒரு படம் சார் எடுக்க போகிறாங்க. அப்போது அதுக்காக எல்லாமே மாற்றி வச்சு இந்த படத்துக்காக நம்ம கௌமதி அக்கால இருந்து எனக்கு புரியற கண்ணன் அண்ணன் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆர் ஊர் மக்கள் ஃப்ரம் திருநெல்வேலி. அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் டு மேட்ச் அப் டு தேர் லெவல், நம்ம ஆர்டிஸ்ட்டை வரும்போது இட்ஸ் நாட் ஈஸி. அவ்வளோ அளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. கல்யாணா, திவ்யா, நிகிலா, நம்ம 2 பசங்கள் so nicely they have done. As an actor, I'm so proud to watch this performance. It's a very sweet film. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நம்ம சிரிக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பியூட்டிஃபுல்லான ரொமான்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து மிகப்பெரியான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. இட்ஸ் a lovely film. I personally believe இது மாரி சாரோட பெஸ்ட் ஃபில்ம். அண்ட் 23rd ஆகஸ்ட்க்கு இது ரிலீஸ் ஆக போகிறோம். ஐ பர்சனலி ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன், தியேட்டரில் வாங்க, பாருங்கள். கண்டிப்பாக இது பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகி மாறணும். ஏன்னா இது தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் வந்திருக்க படத்தில் பெஸ்ட் ஃபில்ம்ஸில் இந்த ஃபில்ம் வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். Personally thanking all the producers of this film, Divyaka, Mari sir, Dilip Master, Red Giant, all of you for producing this film, and especially Disney Plus Hotstar. It's a wonderful film. Thank you so much, all of you. Thank you. Thank you so much. ரைட்டு. எதை பேசுறதுன்னு தெரியலையே, எங்கே ஆரம்பிக்கிறது. நேற்று படம் பார்த்து முடிச்சுட்டு எப்போவுமே நம்ம வந்து இந்த ப்ரிவியூ பார்க்குறப்ப ஒரு விஷயம் பண்ணுவோம். இந்த எண்டு டைட்டில் கார்டு போகிறப்போவே ஓகே, டைரக்டர் வெளியே இருப்பார், ப்ரொடியூசர் வெளியே இருப்பார், படத்தோடு சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க, ஏதோ ஒன்று பேசணுமே அப்படின்னு ஒரு பிளானிங் இருக்கும். இங்கே பிளானிங்க்கு இடமே கிடையாது. நாடி நரம்பெல்லாம் கொலண்டு போய் எமோஷன் பீக்கில் ஆகி நான் மாறி கையை பிடிச்சிட்டு நிற்கான், அவன் என் கையை பிடிச்சிட்டு நிற்கான். ஒரு நிமிஷம் அப்படி நின்றுக்கிட்டே இருக்கும். அவன் என்ன பார்க்க, நான் அவனை பார்க்க, நானும் ஒன்றும் பேசலாம், ஒன்றும் பேசல. அந்த தேட்டரை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி போய் லெஃப்டில் காரை நிறுத்திட்டு ஸ்டீரிங்கில் மயிராச்சன் படுத்து கிடந்த மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் படுத்து கிடந்தப்பா. அப்படியே அலங்கும் போல இருக்கு. என்ன இளவல்லாம மனசுல தோணுது. நேர வீட்டுக்கு போயிடுச்சு. அங்கேயும் உறக்க வர மாட்டேங்க. நான்லாம் இடியே விழுந்தாலும் 10 நிமிஷம் தூங்குறாடு. உலகத்தை அதெல்லாம் பெரிய கனவே கிடையாது. அப்படி எதை சொல்றது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு விஷயங்கள் இருக்காப்பா உன் படத்துல. அந்த லாரியில ஏறி எல்லாரும் போறாங்க வாழை வெட்டுறதுக்கு. அந்த வாழை இந்த பொம்பளை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஷாட் குலுங்குவாங்க அப்படியே ஹை ஸ்பீட்ல. அந்த லாரி இப்படி கிளம்பி போகுது, அப்படி குலுங்குவாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜீவன் ஒரு வாழை கொலைக்கு தான்டா சமம். அவ்வளவுதான்டா அவங்க. அப்படி
எவ்வளோ இடத்துல அந்த 2 சொமாடுமோ எங்கள் ஊரில் சுமைன்னு சொல்லுவாங்க. 20-25 கிலோ இருக்கும், குறைஞ்சது ஒரு 20 கிலோ இருக்கும் தியாக ஒரு வாழை. 40 கிலோவை ஏற்றிட்டு வர்ற டைமில் நீங்கள் ஓரளவுக்கு பிளெயினில் நடந்து வந்துடலாம். ஒரு வாய்க்கால் ஒரு காலெல்லாம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இறங்கி திரும்ப சூரியெலாம் கேட்டு பாருங்க, அப்படியே காலை தூக்கி வைக்கல, ஒவ்வொரு காலும் 100 கிலோ மாதிரி தோணும். ஸோ அந்த பெயினை கடத்துற விஷயம் இருக்குல்ல, ஸ்க்ரீன்ல இருந்து பிள்ளைகளை யாம்டே ஒயிட் ஷாட்டு நம்ம பாத்தியில சும்மா நடந்து வரதே எவனாலும் நடக்கலாம். அந்த பாத்தியில இந்த பாத்தினா எங்க இது வரப்பு, அதுல ஏற்கனவே எங்க ஊர்ல செளியுமோ சகதி சேரு அப்படின்னு வச்சுக்கலாம். அது சாதாரணமா நடக்கிறதே கஷ்டம். இதுல இந்த கிலோ இந்த 40 கிலோ வெயிட்டை வச்சுட்டு இவங்க நடந்து வர்றது, எதை சொல்ல, என்ன எவ்வளவோ விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த படத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். காலமும் சூழலையும் எல்லாத்தையும் கருதி கொஞ்சம் நான் சீக்கிரமா முடிச்சுக்கிறேன். நான் ஆபீஸுக்கு நிறைய நிறைய பேசுறேன். பரியேறும் பெருமாள் நம்ம எல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் ஒரு கல்லூரி, அதுல ஒரு காதல் அப்படின்னா, அந்த பரியேறும் பெருமாளுக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு லைஃப் இருக்கும்ல, அதுதான் வாழை. என்ன பொறுத்தவரையில இது பரியேறும் பெருமாள் 1. அப்ப அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது பரியேறும் பெருமாள் 2. அதான் நான் பார்க்கிறேன், அப்படிதான் நான் பார்க்கிறேன். அதுல பரியேறும் பெருமாள், இதுல சிவனஞ்சான். ஆனா ரெண்டுமே மாறி. நடிகர்களை சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ராகுல், குமரவேல், அப்புறம் சேகர் அம்மா நடித்த கோமதி அவங்க, அதுக்கப்புறம் நிக்கிலா விமல் அவங்க ஒருத்தரும், அப்புறம் நம்ம கலையரசன் அப்படி எவ்வளவு பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த பாலா கேட்டுட்டு இருக்காங்க தெரியுது எனக்கு. அவன் லவ்வா இவன்கிட்ட சொல்றான், கேட்ட ஏக்கா நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கோ, ஏம்ல நீ அவனை கல்யாணம் பண்ணு சொல்ல, அவங்க நம்ம அப்பா மாதிரியா இருக்கான், நம்ம அப்பா மாதிரியே பேசுறான், நம்ம உரிமைக்காக போராடுறான், இவன் நம்ம ஆளு, இவன் அவன் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது, அவளுக்கு ஏற்கனவே தாட் இருக்கு. உடனே அவா சரி ரைட்டுங்க. இப்போ மருதாணி தான் கொண்டு கொடுக்க சொல்லுவா, இவன் அந்த பேட்சை தூக்கிட்டு போறான், அருவாள் சுத்தி பேட்சை தூக்கிட்டு அங்க போய் நிற்கான். எங்க பேசிக்கிட்டே இருக்கலாம், அப்படியே ஒரு மாதிரி எமோஷன் ஆயிரும், கொஞ்சம் இதாக இருக்கு. அப்போ நேர பிரச்சனைகள்லாம் இருக்கனால அப்படி முடிச்சிடுறேன், போதும் அவ்வளோதான். எனக்கு நீ தம்பியா எனக்கு பெருமை. இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்ன அது பேர், என்ன பேர், தாபனபுரம் நீங்கள் கொல்லப்படாதவர்கள் புக் எடுத்துட்டு வரான், கொடுக்கான். என்னடே நான் இது எழுதியிருக்க புக்கு, ரைட் படிச்சாச்சு. சில ஆளுகளை பார்த்தா டக்குன்னு தெரியும், இவன் வேற மாதிரி ஆட்டியா தூக்குவானா, தாலி சினிமா கையில் இருக்க அப்படி நான் யோசிச்ச நடிகர்கள் இருக்காங்க, இன்னைக்கு உச்ச நடிகர்கள் இருக்காங்க, அவங்க பிஆர்ஓக்களுக்கு தெரியும். ஒரு 2-3 பேரை சொன்ன, அதுல இவன் ஒருத்தன். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக வாழை திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்களை நாம் மேடைக்கு கூப்பிடணும். பரியேறும் பெருமாள்ல பரியன் கிட்ட ஜோ சொல்வாங்க, அவங்க ஆல்ரெடி பேசிட்டாங்க, வீடியோ பார்த்தாச்சு, அவங்கள சும்மா ஸ்டேஜில் ஏற்றி உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப கடுமையான உழைப்பு போட்டாங்க, நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க, என்னையும் திட்டியிருக்காங்க பயங்கரமாக, நிறைய சண்டைகள் நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி. இந்த படம் இப்படி வர்றதுக்கு காரணம் இங்கே இந்த டீமுக்கும் எனக்கும் நடந்த சண்டை தான் அந்த படத்துக்கு இப்படி வர்றதுக்கான காரணம். அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க, அவ்வளோ பேத்துக்குமே நன்றி. என்னோடய டீம் கேமராமேன் சார் மேலே கூப்பிடுறேன், ஈசு சார், ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சந்தோஷ் நாராயண், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் சில வர முடியாத காரணம், அவர் வெளிநாட்டில் இருக்காரு, அதனால் வர முடியல. அவருக்கு கொஞ்சம் நேரத்தில் நன்றி. எல்லாருமே இந்த டீமில் வேலை பார்த்த எடிட்டர், கேமராமேன், என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அவங்க நான் என்ன கேட்டனோ அதை கொடுத்தாங்க. அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் அப்படி எடுக்கப்பட்ட படம். நானும் இந்த திருப்பி பேசிடுறேன், ஏன்னா இவங்க இருக்கும்போது நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான். ஒன்றும் இல்லை, எல்லாமே புரியுது. பட் அதர் சைடு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. அவருக்கும் அந்த சின்ன பையன், அந்த 2 ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறது, அவங்க ஸ்கூலுக்கு போகிறது, இங்கே அந்த நமக்கு ஸ்கூலுக்கு போனோம்னாலே இங்கே போக மாட்டோம்ல, அந்த மாதிரி ஒரு ஜோனில் நான் இருந்தேன். ஏன்னா ஃபுல்லாகவே பாய் ஸ்கூலு, ஒரே மாஸ்டர்ஸ் அப்படி தான், சார் தான் இருப்பார் எப்போவுமே.
மிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்த உடனே அங்கேயே போயிடும், அப்படியே பாஸ் ஆகிடுவாங்க. ஸோ இவர் வந்து கரெக்டாக அந்த டீச்சருக்காக ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே ஏதோ நல்லபடியாக இருந்திருக்காரு அப்படின்னா. இப்போது மிடில் ஸ்கூல் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் ஹை ஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி இருக்குது, காலேஜ், நிறைய டீச்சர்லாம் இருந்திருப்பாங்க. எதுவுமே சாதாரணமாக கடந்து போன மாதிரி தெரியல. பட் இதை இவ்வளோ சந்தோஷமாக இந்த மாதிரி நிறைய அந்த ஃபன் மூமெண்ட்ஸோடு இந்த படத்தை வச்சிருக்கிறது வந்து அந்த படத்தில் என்ன சொல்கிறது, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டருக்காக இந்த படம் இருக்குமா இல்லை ஃபுல்லாகவே வந்து ஒரு பதிவாக மட்டுமே இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு மேபி நம்மள மாதிரி கொஞ்சம் ஃபன் எதிர்பார்க்குறாங்களே அவங்களுக்கு வந்து நிறையவே ஃபன் இருக்குது அது உள்ள. ஆனால் இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்களா? கொஞ்சம் அப்போ என்ன ஒரு 10 வயசு இருக்குமா? பையன் வயசா? அதான் பையன் டீச்சரே பார்க்குறான் திருப்பி. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபன் சைடும் இருக்குது. பட் அந்த படம் முடியும் போது தான் வந்து அதில் இவ்வளோ ஏன்னா அவர் என்ன மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இது ஆல்ரெடி புக்கில் எழுதியிருக்காருறாங்க, நம்ம எங்கே புக்கு படித்தது, நம்ம படித்த புக்கே டோட்டலாக வேறு. ஸோ அதில் எனக்கு தெரியாமல் பார்த்தா கடைசியில் அந்த அப்படி ஒரு எமோஷ்னல் லேண்டிங் அந்த படத்துக்கு இருக்காது. முடித்தோன்னே அதோட ரியல் ஃபோட்டோ பிக்சர் ஒன்று போட்டார். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கொஞ்சம் ஹார்ட் வந்து இன்னும் ஹெவி ஆயிடுச்சு. ஏன்னா அது ரியலாக நடந்த சம்பவம், அதில் ஒரு ஆள் தான் இவர் அப்படின்றது எல்லாமே அதுக்கப்புறம் பின்னாடி தான் தெரிய வந்துச்சு. பட் அந்த சோகத்தோடையே வெளியில் வரும்போது திருப்பி நான் டீச்சருக்கே போயிட்டேன். அதனால் எனக்கு ஹாப்பியாகவே கட்டி பிடிச்சி நல்லா இருந்தது. ஸோ நம்ம வந்து இதில் போத் அந்த எமோஷ்னல் சைடும் இருக்கும், அதோட ஃபன் சைடும் இருக்கும். ஒரு நல்ல அந்த ஒரு ரொம்ப ரூட்டடாக அந்த காஸ்டிங்கெல்லாம் மாறாமல், ஏன்னா அந்த லாரியிலலாம் வந்து கும்பலாக நிறைய பேர் உட்கார வச்சிருக்காரு. எத்தனை பேர் உட்காருவாங்கன்னு தெரியாது. அது வேற ரொம்ப ரியலாக இருக்கணும்னு பள்ளத்தில் இறக்கி லாரியை கவுத்துருவாரோன்னு எனக்கு ஒரு பயமாக ஒன்று வேறு இருந்துச்சு. அப்புறம் தான் யாருமே உட்கார மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு உட்கார சொன்னால் அவங்க லாரியிலேருந்து அங்கேருந்து சாரி சொல்லிட்டு அந்த பக்கமாக கிளம்பிடுவாங்க. அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். லாரி இப்படி போகுது அப்படி போகுது. அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக சொந்தக்காரங்களே நிறைய பேரை வச்சு லாரியிலேயே கட்டி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் மேலே. இல்லைன்னா அதுக்கப்புறம் சொன்னார், நானும் உள்ளே தான் உட்காந்துருந்தேன், அதனால் உங்களோட உங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் தெளிவாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இன்னும் மாறி வந்து அவரோட இப்போ அந்த லைஃப், அவரோட பேக்ட்ராப் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதோட ஃபன் சைடும் இன்னும் நல்லா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் இதே மாதிரி நிறைய படம் எடுங்க மாதிரி நிறைய கதை இருக்கும், தெரியுது, பார்த்தால் தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ், கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இதை நான் சொல்ல வேணாம், இதெல்லாம் நிறைய எல்லாருமே சொல்லிட்டாங்க. எல்லா காலியான சேருமே அதெல்லாம் தாண்டி தான் இப்போ நான் ஒரு சேரை காலி பண்ண போகிறேன். ஸோ கூப்பிட்டதுக்கு எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட. இப்போ மாரி சார் வந்து கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, டிரெக்டர்ஸோட பயோகிராஃபி, அவங்களோட ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்து அவர் எடுத்திருக்காங்க. நெல்சன் அவர்களுடைய ஒரு பயோகிராஃபி நம்ம எடுக்கணும்னா எந்த ஒரு போர்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை பற்றி சொல்லுங்க. எடுக்க முடியாத பருவமாக இருக்கு ஃபுல்லாக. எந்த பருவத்தையும் எடுக்க முடியாது. யாராவது எடுத்தா வேணா அது கொஞ்சம் நம்ம தான் அந்த கர்ச்சீஃப். ஆனால் எனக்கும் அந்த கர்ச்சீஃப் எடுக்கணும்னு தோணி இருக்கு. ஒரு நாள் கூட தைரியம் வந்ததில்லை. அப்படியே பார்த்துனே இருப்பேன். ஏன்னா பார்த்தாலே நம்மளை அந்த கிளாஸில் யார் இதை எடுத்திருப்பானாலே, யாரோ எடுத்திருந்தா கூட நம்மளை தான் பிடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கனால அந்த சைடே போகிறதில்லை. ஆனாலும் ரொம்ப தைரியம்ப்பா, அதை வச்சு புக்கில் வச்சு அவங்கக்கிட்டே மாட்டி. அந்த டீச்சரும் ரொம்ப நல்லவங்க. ஆக்சுவலாக நம்ம டீச்சர்லாம் வெளுத்துருவாங்க அங்கேயே. பரவாயில்ல, அந்த டீச்சரும் உனக்கு ஏற்ற மாதிரி அந்த இதெல்லாம் கர்ச்சீஃப்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ. நம்மளுக்கு எடுக்கவே முடியாது, எடுக்க முடியாதுங்களா? தேங்க்யூ. அடுத்ததாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று இந்த படம் பார்த்தேன். நான் பார்த்தேன்றத விட பார்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு மாரியண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரப்போ எல்லாத்துக்கும் என்ன ஒரு கணம் இருந்துச்சோ அதே கணம் தான் எனக்கு இருந்துச்சு. வெளியில் வந்த உடனே மாரியண்ணனை இறுக்கி கட்டி பிடிச்சேன், அத்தனை முத்தங்கள் கொடுத்தேன். அவர் முகத்தவே நினச்சிட்டு நினைக்கிறேன் நான் முத்தம் கொடுத்து. நான் இருக்க கட்டி பிடிச்சது எந்த அளவுக்கு கட்டி பிடிச்சி எனக்கு தெரியலை. கண்டிப்பாக என்னோட கை தடம் அவர் மேலே பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. படம் பிடிச்சது அப்படின்றத விட மிஸ்கின் சொன்ன மாதிரி பாடம் தான். என் வாழ்க்கையிலையும் அது எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்காது. கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலும் அது பார்த்ததுனால தான் ஒரு விஷயத்தை படம் பண்ண முடியும். சும்மா ஒருத்தர் மட்டும் ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்த மட்டும் அது படமாக கொண்டு வந்துட முடியாது. எல்லார் வாழ்க்கைக்குள்ளே இது இருக்குது. நான் அதை பார்த்துருக்கேன். எல்லாரும் சொன்னாங்க இது முதல் படம் அப்படின்னு, அண்ணனுக்கு அவர் பண்ண வேண்டிய முதல் படம் அப்படின்னு. இது 4வது படம் அவர் பண்ணியிருக்கிறது. அந்த படத்துக்கான பெருமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது முதல் படமாக பண்ணியிருந்தாருன்னா மாது செல்வராஜன் நம்மளோட வாழை அப்படின்னு போயிருக்கும். எல்லாரும் பார்த்துருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல, நல்ல விதமாக எழுதியிருப்பாங்க.
அதற்கு முன்னாடி 3 படங்கள் பண்ணி மாரி செல்வராஜ்னா யார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவை பண்ணிட்டு இப்போ நான் பண்ணுற என்னோட முதல் பதிவை இது வரைக்கும் அடித்ததெல்லாம் சும்மா நான் அது போர் கிடையாது, செக்ஸு கிடையாது, இப்போ அடிக்கிற மாதிரி இதுதான்டா செக்ஸு அப்படின்னு நினச்சி அடிச்சிட மாதிரி இருக்குது இந்த படம். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மேடை, இத்தனை பெரிய இயக்குநர்கள், இன்றைக்கி தலை சிறந்த இயக்குநர்கள், சினிமாவுக்கு முக்கியமான டெக்னீஷியனுங்க, தயாரிப்பாளர்கள், ஒட்டுமொத்த பேர் சேர்ந்து எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அந்த உறவுகள் அத்தனை பேர் வந்து சேர்ந்து எப்படி அதை கொண்டாடுவாங்களோ அதே போல் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்க உறவுகள் அத்தனை பேருமே வந்து இன்றைக்கி ஒருத்தர் இங்கே நிற்க வச்சு கொண்டாடுறாங்கண்டா அதற்கு தகுதியான ஆள் கண்டிப்பாக நம்ம மாரி செல்வராஜன் இருக்கான்ற நான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறேன். வாழ்த்துக்கள்னே உங்களை பெற்றவங்களுக்கும் உங்கள் கூட இருந்த மற்றவங்க எல்லாருக்கும், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் மண்ணின் மைந்தர்கள், உங்கள் உறவு எல்லாரும் காலங்காலமாக சந்தோஷப்பட்டு ஒரு மலை மேலே ஏறி நின்று வான உயர கற்றுறதுக்கான தகுதியான ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேனே, தகுதியான மனிதராக நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேனே. ரொம்ப சந்தோஷனே. அதே மாதிரி அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு அந்த மாதிரி லைஃப் இருந்திருக்கு. நான் ஸ்கூலில் படிக்க போகல, சாரி, நீங்கள் டக்குன்னு பதற வேண்டாம். எங்களுக்கு அந்த மாதிரி நானும் லவ் பண்ணியிருக்கேன். அந்த டீச்சர் இல்லை, இந்த டீச்சர் கொண்டு ஒரு டிஃபன் பாக்ஸர், இந்த டீச்சர் டெய்லி வந்து நல்ல சாப்பாடாக கொண்டு வருவாங்க. அந்த டீச்சர் அம்மா வந்து அந்த எல்லாத்துக்கும் ஒரு தெரியாதனமும் ஒரு உருண்டையை கொடுத்துட்டாங்க. சாப்பிட்றப்ப எல்லா பேரும் கை நீட்டிகிட்டு இருப்பானுங்க, நாங்களும் கை நீட்டிக்கிட்டே கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓரளவுக்கு அந்த அவங்களுக்கு தேவையானவோ மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தாங்க என்ன ரொம்ப பச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு இருக்கா, டீச்சருக்கு எல்லா சாப்பாடையும் கொடுத்துருவாங்க. டக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க, பார் இந்த நம்ம இதில் சொல்கிற மாதிரி எவன் கிளாஸில் ஃபஸ்ட்டு அவன் டான்ஸ் கிளாஸ் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி, எவன் 1லேருந்து 5க்குள்ள நல்ல மார்க் எடுக்கிறான்னு அவனுக்கு மட்டும்தான் உருண்டை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு உருண்டைக்கு ரொம்ப தூரமாகிடுச்சு, சாப்பாடு ரொம்ப தூரமாகிடுச்சு. அப்புறம் டிஃபன் பாக்ஸை திருட ஆரம்பிச்சிட்டா சேர்ந்து. இதுக்கப்புறம் அந்த அம்மா டீச்சர் டிஃபன் பாக்ஸை கொண்டு வரதே விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு நல்ல பதிவான வேலைகள் தான் நாங்களாம் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, அந்த தம்பியாவது வந்து நான் வேலைக்கே போக மாட்டேன், என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பள்ளிக்கூடத்தை தவிர எங்கே வேண்டாலும் போமா, நான் போகிறேன், என்னை தயவுசெய்து பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் நான் அனுப்பிடாதுன்னு நான் அடம் பிடிச்சிருக்கேன். இன்னைக்கு அதை அவ்வளோ அழகாக அவ்வளோ சுவாரஸ்யமாக சூப்பராக சொல்லி ரசிக்க வச்சு சிந்திக்க வச்சு அப்படியே கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள தள்ளினீங்க பாருங்க. நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்து இவ்வளோ இன்னல்ல இருந்து ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் கடந்து வந்து இன்றைக்கி வந்து நின்றக்காரன்றப்ப கும்பிடுவதற்கு கைகள் பத்தாதுனே, உண்மைக்கேனே அத்தனை கைகள் வந்து அவ்வளோ கும்பிடணும்னே. எவ்வளோ கஷ்டம் தாண்டி வந்திருக்கீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுண்ணே. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் சொல்லி சந்தோஷ் நாராயணனே வாழ்த்துக்கண்ணே. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தீங்கண்ணே, நிறைய இடத்துல ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்கண்ணே. அதே இடத்துல தேனி ஈஸ்வரண்ணே, நான் வெண்ணிலா கபடிக்குள்ளே பண்ணுறப்போ முதல் கேமராமேன் நான் சினிமாவில் நான் அவரை பார்த்தது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுண்ணே. சொல்லிக்கிட்டே போனேன், அவ்வளோ ஷார்ட்னேன், அவ்வளோ ஷார்ட் இருக்கு. இந்த படத்தை ஆரம்பித்த எண்டு வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே போயிருவேன். ஏன்னா இந்த மாதிரி படங்களும் நான் சொல்ல முடியும், கௌதம் வாசுதேவன் சார் மாதிரி படங்கள் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அதில் வந்து அந்த ஒரு ஸ்டைல் வேறு. ஆமாம், அதுக்கு எனக்கு ரொம்ப தூரமாக இருக்கணும். ஆனால் இதில் அப்படியே கவிதையாக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு நிறையா சிட்டு. அதில் அந்த பையன் ஓடியாந்து ஃபஸ்ட்டு அங்கே கீழே இருந்து கட்டில் கீழே எழுப்பி விட்டு வேகமாக ஓடியாந்து போகிற வழியில் அந்த டம்முன்னு பாலத்தை கீழே குதிச்சு அந்த தண்ணியை அள்ளி முகத்தை கழுவிட்டு அள்ளி குடிச்சிட்டு போய் பாருங்க. இதை விட ஒரு பதிவு எதுவுமே இருக்கான்னு நினைக்கிறேன்னு. அது மாரியன்னு உங்களை சேர்ந்ததேன் தேனீஸ்வரன் அது படம் பிடிச்ச விதம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. நடித்த அத்தனை பேர்த்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பிகளாக தமிழ் சினிமாவுக்கு அற்புதமான ஒரு நடிகரை கொடுத்துட்டார் அண்ணன். அந்த செல்ல குட்டிகளுக்கு கட்டி பெத்தார்களுக்கு தங்க பெத்தார்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் நன்றி. நானும் கொட்டுக்காளி பார்த்துட்டு அவரும் வாழையை பார்த்து ரெண்டும் ஒரே நாள் பார்த்தோம். அண்ணன் வந்து வாழையை பார்த்துட்டு போனார், அதுக்கப்புறம் நான் கொட்டுக்காளிக்கு வந்து பார்த்தேன். அதே ஸ்க்ரீனில் அதே தேட்டரில் அதே சீட்டில் உட்காந்து நான் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு வாழையை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் நான் கதவை பூட்டிட்டு கொட்டுக்காளி பார்த்தேன். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. கொட்டுக்காளியை மறந்துட்டு அவரை என்னை கட்டி பிடிச்சதும், நான் வாழையை மறந்துட்டு அவரை கட்டி பிடிச்சதும் ரொம்ப ஒரு முக்கியமான மேடையாக நான் பார்க்குறேன், முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் வேலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ சிவகார்த்திகேயன் அவருமே வந்து வாழையை வந்து கூப்பிட்டோன்னே அதே தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகுது 2 படமே. அவர் எனக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காரு, எனக்கு பேசி கொடுத்துருக்காரு. வினோத் அவன் வந்து எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு தெரில, வரல.
ரொம்ப நிச்சயமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 படமும் ஒன்றா வருது அப்படிங்கிறதுல வந்து 2 படம் ஒன்றா டேட்டு போடும்போதே அடிக்கடி பேசிகிட்டு இருக்க ஆட்கள் தான். நாங்கள் அடிக்கடி பேசிகிட்டு இருக்க ஆட்கள் போது வாழை ரிலீஸ் ஆகுது, பொட்டுக்கல் ரிலீஸ் 2 படமும் ஒன்றா ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே 2 ஒன்றா வந்தால் இன்னும் பெட்டராகும் தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தான் வாழையும் கொட்டுக்காளியும் வருது. நிச்சயமாக வாழையும் எழுதக்கூடிய கைகள் எல்லாமே கொட்டுக்காளியும் எழுதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொட்டுக்காளியும் எழுத கைகள் எல்லாம் வாழையும் எழுதுனா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா 2 பேருமே சாதாரண மண்ணிலிருந்து புடுங்கி எடுத்துகிட்டு வந்த கதைகள். ரொம்ப ரொம்ப அடிப்பட்டு மண்ணிலிருந்து வினோத்துங்கிறவன் இன்னும் வினோத் ராஜ் அப்படிங்கிறவன் இன்னும் என்னை மாதிரியே அவன் இன்னும் புடுங்கி எடுத்துகிட்டு இன்னும் சொல்லப்படாத கதைகள் நிறைய வச்சுருக்கான். வினோத் அங்கேருந்து புடுங்கி எடுத்துகிட்டு தான் கொட்டுக்காளியை கொண்டு வந்திருக்கான். யோசிச்சு பார்க்கும்போது இது கோயின்சிடென்ட் மாதிரி தான் நடக்குது. ஆனால் 2 பேருமே நிச்சயமாக சொல்கிறாள் அண்ணனோட நடிப்பு. நெல்சன் சொன்னா அப்படி நெல்சன் கொட்டுக்காளியும் பார்த்துட்டாப்புல. இப்போ வாழையை பற்றி நெல்சன் இப்படி பேசினார்ல, கொட்டுக்காளியை பற்றி நெல்சன் பேசினா எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க. நெல்சன் சொன்னாப்புல என்கிட்ட, தலைவா படம் பார்த்தீங்களா கொட்டுக்காளின்னு கேட்டாப்புல. நான் வந்து இல்லை என்னமோ தான் பார்க்கணும் அப்படின்னு. இந்த ஆட்டோக்குள்ள ஒரு சீன் நடிச்சிருக்காப்புல சூரி அப்படின்னாப்புல. நான் என்னாச்சு அப்படின்னா நலுக்குன்னு மிதிக்கிறாப்புல. அப்போ தான் கூப்பிட்டு கேட்டேன், இது வந்து ஆர்டிஸ்டாக இருக்காதோ ஆட்டோக்குள்ள உட்காந்துக்க ஃபுல்லாக. அதே மாதிரி டைரக்டர் வினோத்தில் கூப்பிட்டு கேட்டேன், இதெல்லாம் ஆர்டிஸ்டான்னு கேட்டால் இல்லை அது எங்கள் ஊர் சொந்தக்காரங்க அப்படின்னாரு. சொந்தக்காரங்களை கூட்டி வந்து மிதிக்கிறது தான் வேலையை அவங்க 2 பேத்துக்கும் அப்படின்னு கேட்டார். ஏன்னா வாழையிலையும் அதே தான், எல்லா கஷ்டத்தையும் எங்கள் சொந்தக்காரங்க தான் அனுபவிச்சாங்க. அது ஏன்னு அவருக்கு தெரியும். அவ்வளோ மிதிக்க முடியாது அடுத்தவங்கள. இதுனா நம்ம சொந்தக்காரங்களாம் நல்லா மிதிச்சிடலான்னு சொல்லிட்டு அண்ணன் மிதிக்கையிலே தெரியும். ரொம்ப அற்புதமான நடிப்பு. நான் கொட்டுக்காளி பார்த்து யார்ட்டையுமே பேசுகிறேன். நான் கொட்டுக்காளி நேற்று முடியும் போது 3 மணி என் படம் பார்க்கும்போது நான் ஸ்டேஜில் பேசிக்கலான்னு விட்டேன். ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு படைப்பாத படம் அந்த படம் இருக்கும். நிச்சயமாக அந்த 2 படமும் ஒன்றாவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக அந்த 2 படமுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படங்களாக இருக்கும். ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. அண்ணே அப்புறம் ரஞ்சித் அண்ணே, உங்களுக்கும் தங்களான் டீம் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கண்ணே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. காரில் உட்காந்து போகிறப்ப 1000 போஸ்ட்டுகள் பார்த்தாலும் இந்த மாதிரி போஸ்ட்டை பார்க்குறப்ப நாங்களும் உலக சினிமாக்கிட்ட இருப்போம்டா, எங்களாலையும் படம் பண்ண முடியும்டா அப்படின்ற உங்கள் போஸ்ட்டு காட்டிக்கிட்டே இருக்குண்ணே. உங்களுக்கும் விக்ரம் அண்ணனுக்கும் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்ங்கண்ணே. நன்றிங்கண்ணே. தேங்க்யூ சார். 2 பேருக்குமே எங்களுடைய வாழ்த்துகள். ஆஃப் ஏஜ் ஃபில்ம் எல்லாருக்குமே இருக்கும். கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபில்ம் பண்ணும்போது எப்போதுமே வந்து நம்ம பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்லேருந்து ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஆனால் இந்த வாழை வந்து ஐ திங்க் தமிழில் முதல் ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஃபில்ம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஃபில்ம்னு கிளைம் பண்ணி பண்ணுறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான். ஏன்னா அப்படி ஒரு படம் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான அடுத்த கட்டமான ஒரு சமூகத்தில் வர்ற சினிமாக்களில் அடுத்த கட்டமான ஒரு நகர்வாக நான் பார்க்குறேன். பிகாஸ் ஒரு ஃபில்ம் மேக்கர் தன்னை வந்து ஒரு பொதுவில் வந்து ஓகே நான் இப்படிப்பட்டவன், நான் இங்கேருந்து வர்றேன் அப்படின்னு வைக்கிறதன் மூலமாக நாம் பார்வையாளர்கள் அந்த ஃபில்ம் மேக்கரையும் அவனுடைய வேர்ல்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று அவன் தன்னைத்தானே வந்து ஒரு அப்ஜெக்டிவாக பார்க்கறதுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அதுவரை வந்த இடத்துலேருந்து இதுக்கப்புறம் என்னவாக போகிறோன்றத ஒரு அப்ஜெக்டிவாக ஒரு கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறதுக்குமான ஒரு ஸ்பேஸாக இருக்குது. அப்படி இந்த படம் ஒரு வெரி 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 இம்பார்ட்டண்ட் மொமெண்ட் இன் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு நமக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எல்லா நிலைகள்லையுமே இருக்குது. அந்த கஷ்டங்களில் நாம் துவண்டு போகிறோம், தோற்று போயிடுறோம், நமக்கு இனிமே வாழ்க்கை இல்லை, என்ன பண்ண போகிறோம், இருண்டு போச்சோன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி நினைக்கிறவங்களுக்கு நம்மை விட பல சவால்களையும் இன்னல்களையும் சந்தித்து ஒருத்தன் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறான் அப்படின்றது வந்து மாறி தன்னை முன்னாடி இப்படி இந்த படத்தின் மூலமாக தன்னை முன்வைக்கும்போது, சமூகத்துக்கு முன்னாடி தன்னை அப்படி காட்டும்போது மாறி வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஃபிகராக மாறுறாரு. நாட் ஜஸ்ட் as a ஃபில்ம் மேக்கர், ஜஸ்ட் as a ஹியூமன் பீயிங், ஒரு பர்சனாக வந்து ஒரு நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறுறாரு. அந்த அளவில் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். அண்ட் மாரியோட ஃபில்ம் லாங்குவேஜ் குமார் ராஜா மென்ஷன் பண்ணார். இதுவரைக்கும் பார்த்த மாரி செல்வராஜுடைய படங்களிலிருந்து இந்த படம் இன்னும் கொஞ்சம் அழுத்தமான ஒரு படமாக மாறி இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம் லாங்குவேஜ்.
அந்த அந்த ஃபில்முடைய டென்சிட்டி இன்னும் அதிகமாக இருக்குது. ஷார்ட்ஸில் அந்த அந்த கதையை நகர்த்துற விதமாக இருக்கட்டும், அண்ட் ஆர்டிஸ்டை பெர்ஃபார்ம் பண்ண வச்ச விதத்தில் இருக்கிற சட்டிலிட்டி வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ரிஃபைன்ட் ஆயிருக்கு. ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் ஆல்சோ ஹி ஹஸ் இவால்வ்டு. அதுவுமே வந்து ஒரு ஒரு அடுத்த கட்டத்தில் தான் இருக்குது. இந்த படம் மாரி செல்வராஜுக்கு ரொம்ப முக்கியமான படம். ஐம் நாட் கோயிங் டு சே தட் திஸ் இஸ் இஸ் பெஸ்ட் ஃபில்ம், பிகாஸ் எப்போவுமே ஒரு ஃபில்ம் மேக்கரோட பெஸ்ட் அடுத்த படம் தான். இந்த படம் கிடையாது, அதுக்கு இது அடுத்த படம். அவருக்கு இதை விட சிறந்த ஒரு படம் அவர் பண்ண போறாரு அடுத்த படமா. ஸோ அதுக்காக தான் நான் எப்போதுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த விதத்தில் இது ஒரு மிக முக்கியமான படம் அவருக்கு. இது வரைக்கும் பண்ண படங்களில் ரொம்ப முக்கியமான படம். அண்ட் அவரோட இந்த ஜேர்னியில் கூட இருந்த அந்த டீம், டெக்னிக்கல் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நடித்தவங்களுக்கு இது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையாக இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா கொஞ்சம் ரியலாக எதையாவது எடுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோம்னா அது வந்து யார் மேலே அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும், நடிக்கிறவங்களுக்கு தான் அது வந்து பெருசாக தெரியுன்றது எனக்கு தெரியும். அதனால வந்து இந்த படத்தில் நடித்த ஸோ இந்த படத்தில் நடித்தவங்க சின்ன பசங்களாக இருக்கிறதால அவங்களுக்கு இன்னும் சவால்கள் அதிகமாக இருந்திருக்கும். மாரி வந்து அவங்கள வந்து திட்ட இடத்துல திட்டி, கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் எல்லாம் தாஜா பண்ணியிருப்பாரு. நிறைய திட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் அவன் அந்த கோவத்திலே தான் இருக்கான் அவன். எனிவே, ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல் த ஆக்டர்ஸ் யாருமே வந்து நான் தனியாக, அதாவது எனக்கு யாருமே இவங்க வந்து நடிச்சிருக்காங்க, இவங்க வந்து தனியாக இருக்காங்க, இவங்க எல்லாம் அந்த ஊரை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாம் மெட்ராஸ்லேருந்து கூப்பிட்டு போய் அந்த ஊரில் இறக்கி விட்டவங்கன்னு யாருமே தனியாக தெரியல. எல்லாருமே அந்தந்த கேரக்டர்ஸாகவே இருந்தாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. மை பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ சார். நிச்சயம் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விங்க சார். கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் இருக்கக்கூடிய நிறைய இன்சிடென்ட்ஸ் அங்கங்கே படத்தில் எல்லா டிரெக்டர்ஸோட அந்த இன்ஃப்ளூயன்ஸில் வந்துடும். மேபி உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் அங்கங்கே படத்தில் ஏதாவது ஒரு காட்சியில் நிச்சயமாக நாங்கள் பார்த்துருப்போம். பட் அது உங்களது தான் அப்படின்னு கனெக்ட் ஆகாது, பிகாஸ் அதோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். மேபி வெற்றிமாறன் சாரோட ஏதாவது ஒரு போர்ஷன் பயோபிக்காக எடுக்கணும் அப்படின்னா, ஐ மீன் இந்த சென்ஸ் லைக் ஒரு ஆட்டோபயோகிராஃபியாக எடுக்கணும் அப்படின்னா வாய்ப்புகள் உண்டா? இல்லை இருக்கு, நிறைய இருந்திருக்கு இல்லையா? நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து அப்படி ஒன்று ட்ரை பண்ணோம். பட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி இவ்வளவு உண்மையா இல்லை. I wanted to call it a semi-autobiographical film. என்னோட டீன்ஸ்ல வந்து ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்த ட்ரை பண்ணோம். அதை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் இட் இஸ் yet to happen. அது still on the process. இல்லை, அது இப்படி ஒரு பயோகிராஃபிக்கல் ஃபில்ம் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு இல்லை அப்படி இல்லை, வருத்தப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் யாரும் எதுவும் இழந்துடல, அவ்வளோதான். ஓகே சார், we are expecting, but thank you sir, thank you. அடுத்ததாக இயக்குனர்